நல்லது வரும். இந்த மாதிரி ஆனா மத்திய அரசோட கூட்டணியில இருந்த, அதாவது பாஜகவோட கூட்டணியில இருந்த சமயத்திலும் தமிழ்நாட்டிற்கு வெள்ளத்திற்கு தேவையான நிதியை வழங்கலன்னு திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு. அப்படியான சிக்கலை சந்திக்கிறோம்னு அவரே சொல்றாரு. அப்படி இல்ல, அதுக்கு நாங்க தகுந்த விளக்கம் என்ன சொன்னோம்னா, நீங்க கேட்கிற 1000 கோடி 10,000 கோடின்னு வராதுங்க, தனித்தனியா அந்த துறைக்கு கொடுக்கணும். நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நாங்க இன்னும் சொன்னோம், பார்லிமெண்ட்ல உங்க திமுக சேர்ந்த எம்பிக்களே கேட்டாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு, துறை ரீதியா கொடுத்துட்டாங்க. நான் சொல்றது சண்டை போடாதீங்க. எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு கொடுக்கல, உங்க சண்டை போடுற தெரியுமா? நாங்கள் தனியா நிற்போம். சமீப காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறது தான் விஜயோட பஞ்ச் டைலாக்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதிர்த்துறாதீங்க. யார் தெரியுமா முகத்தை காட்டுற, வேற முகம் இருக்கு, 3 முகம் இருக்குது, 10 முகம் இருக்குது, இப்ப டைலாக்லாம் பேசினாரு பாருங்க. இதெல்லாம் பேசாதீங்க. பேசிதான் அவர் இந்த நிலைமைக்கு வந்தாரு. அப்படி ஆகாது. நல்ல ஒரு உறவு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், மத்திய எம்ஜிஆரோட சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணுமா? பேசி 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 மத்திய அரசு சிரிச்சுக்கிட்டும் பேசுவாரு, இங்க வந்து அரிசி பிரச்சனைக்கு வந்து அங்க உண்ணாவிரதம் இருப்பாரு. அதுதான் அணுகுமுறை. மாநில அரசுக்கு பிரச்சனை வரும்போது உண்ணாவிரதம் இருங்க, வேணும்னு கேட்கும்போது உரிமையோட கேளுங்க. எதை எடுத்தாலும் பாஜக பாசிச பாயாசம் எப்ப பார்த்தாலும் உள்ள வரும்போதே ஒரு விட்டுறாதீங்க. மோடி உள்ள வரக்கூடாது, மோடி கெட் அவுட், அப்புறம் வெள்ளை கொடை எடுத்துட்டு போறது, அப்புறம் பையனை கூட்டு கெஞ்சறது, பையனை கூட்டு போய் தனியாக கெஞ்சறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மத்திய அரசு தயவு இல்லாமல் மாநில அரசு செயல்படுறது ஹெல்த்தியா இருக்காது. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுங்க. அது விஜய் அவர்கள் செய்வார் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். உடனே நாங்க தான் விஜய் இயக்குறோம், நாங்க தான் பண்றோம் இப்பவே சொல்லிட்டாரு பாருங்க. விஜய் நீங்க தான் இயக்குறீங்கன்னாரு. கொஞ்ச நேரம் பத்தி சொல்றாரு, இல்ல திமுக இவங்க தான் தாவேக்கா வந்து திமுக தான் இயக்குதுன்னாங்க, அப்புறம் நாங்க இயக்குறோன்றாங்க. தாவேக்கா யார் இயக்குறது அவங்களுக்கே தெரியல இப்போ. ஆனா அவங்க ஆட்சிக்கு வரணும், வந்துட்டாங்க, நல்லபடியா ஆட்சி செய்யணும். பாஜக எதிர்ப்பு என்ற திமுக எடுத்த நிலைப்பாடு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றதோட கிரக்ஸ். ஆனா பாஜக நின்னு அப்படியான அந்த எதிர்ப்பு ஒர்க் அவுட் ஆகலனா பாஜகக்கான ஆதரவாயாவது மக்கள் கொடுத்திருக்கணும்ல, அதுவும் கொடுக்கலையே. இல்லைங்க, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. பாஜக எது எடுத்தாலும் திமுக வந்து இப்போ இந்த எலெக்ஷன் கூட சட்டசபைக்கு நடக்கிற எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவர் பேசுனது எல்லாம் பாருங்க, எடப்பாடி அவர்கள் பேசுனதை விட மோடி 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 மத்திய அரசு பாஜக அரசு இப்படிதான் பேசினாரு. அவர் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஜக மோடின்னு சொல்லுங்க, தமிழக மக்கள் அள்ளி கூச்சிருவாங்கன்னு. அப்படிலாம் இல்ல, அவங்க தெளிவா அந்த பிரச்சாரத்தோட பலனாதான் அதிமுகவுக்கும் பெரும்பான்மையோ வெற்றியோ கிடைக்காம போனதுக்கு ரீசன். அதுதான் சொல்றேங்க, அதிமுக கொள்கைக்கும் தாவேக்கா கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. அப்பயே அவங்க தாவேக்கா எடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா புதிய ஒரு முகம் தேவைப்படுது, கவர்ச்சி தேவைப்படுது. ஒருவேளை பாஜக என்பதனாலதான் அதிமுகவை தேர்வு பண்ணாம தாவேக்காவை தேர்வு அப்படி இல்ல. நீங்க தாவேக்கா, நான் முதல்ல சொன்னேன், தாவேக்கான்னு ஒரு கட்சி இல்லாம இருந்திருந்தா இந்த முழு ஓட்டம் அதிமுக வந்திருக்கும். அந்த வெறுப்பு கோபம். இப்ப தாவேக்கான்னு ஒரு புது கட்சி வந்த உடனே அவங்க இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொடுக்கறதுல என்ன தப்பா நம்ம சொல்ல முடியும்? வாக்காளர் வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொன்ன, இதை விட ரொம்ப நையாண்டே சிரிச்சுதான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். 77 மாற்றம் வரும்போது எந்த இடத்துல யாரை வச்சு பாக்குறீங்க, அதோட ஒரு கொடுமை. 91 ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆகும்போது செஞ்ச கமெண்ட்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. யார் உட்கார்ந்த இடத்துல யாரு, அந்த அம்மாக்கு என்ன தெரியும்? அப்படி எல்லாம் பேசினவங்க தான். திமுகவை தவிர வேற யார் அங்க உட்கார்ந்தாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்படி வந்துச்சுன்னா உடனே அதை அப்படியே திருப்பி தமிழகத்துக்கே மாறா திருப்பி மக்களே மோசமானவங்க காமிச்சு அப்படிலாம் பண்ற. இனிமேல் இந்த பாலிடிக்ஸ் எடுபடாது. அந்த சார்ட்டை பாருங்க, திமுக என்ன நிலைமை அந்த நிலைமை உங்களுக்கு வரும். சரி திரு பாவலன், பாஜக எதிர்ப்பு என்ற அந்த பரப்புரை மக்கள் கிட்ட எடுபடல அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா இந்த நம்பர்ஸ் குறைவா? இல்ல அப்படிலாம் இல்ல. பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டுடைய அடையாளம். நீ எப்படின்னா பாஜக ஜெயிக்கவே இல்லையே. அதனால வந்து எதிர்ப்பை கடுமையாக முன்னெடுத்த திமுகவும் அதிக எண்ணிக்கையில வரலையே. இல்ல அது வந்து என்னன்னா, இப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க. நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் விஜயகாந்துக்கு அப்படி தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார், அப்படி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க அதை சரியாக எடுத்துக்கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸாக தேமுதிக வந்து இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க. இப்போ பொதுவாகவே என்னென்னா, எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி திரு பாவலன், ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது உறுதியாக இருக்கிறது. அந்த செய்தியை முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து திரு பாவலன் சொல்லுங்க. அது எப்போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக யார் ஆட்சி இருந்தாலுமே பொதுவாக வந்து இங்கே வந்து இந்த திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நிறைய அது தொடர்பாக அவதூறுகளை வந்து பரப்பிட்டு
வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் ஆதவர்ஜுனாகிய நான் தமிழக மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த புரட்சி 50 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி உருவாகிய நாள் இன்று. மன்னராட்சியின் ஒழிக்கப்பட்ட நாள். பிறப்பால் அதிகாரத்துக்கு வரக்கூடிய குடும்ப ஆதிக்கத்திற்கு மக்களும் பெண்களும் இளைஞர்களும் முடிவு எழுதிய நாள். குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய திருவாரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுடைய குடும்பமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் இந்த திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்களை எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சியில அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்குமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லைன்னு. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிராக நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில் எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும் குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இதை இந்த வரலாற்றுடைய வெற்றியை கரூரில் இழந்த எங்களுடைய 41 குடும்பத்துடைய உறவுகளுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி எங்கள் மீதும் எங்கள் வேட்பாளர்கள் மீதும் பெண்கள் தன்னுடைய எங்க தலைவரை ஒரு பையனா, ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையான தலைவரையும் வேட்பாளர்கள் எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் உறவுகளா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருக்கு. திமுக கழகத்துடைய பண அரசியல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வெற்றி என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் ₹1 கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா தமிழ்நாடுனா பண அரசியல்ங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க.
மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கோம். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் நீங்களுமாகலாம் ஐஏஎஸ் சிறப்பு வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 9192, கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதிமுக வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் 18,182 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 4,974 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு குமரகுரு, இங்க கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்காரு அப்படின்றது திமுக இடம் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதையும் நம்ம கேட்கிறோம். பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தொகுதியிலையும் முன்னிலை பெறாத ஒரு சூழல் இருந்தது. இப்ப 2 தொகுதிகள்ல என்ற நிலையில அது மாறி மாறி வந்துட்டு இருக்க ஒரு நிலை இருக்கு. இப்ப அந்த பின்னடைவை சந்திக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தா நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இந்த மாதிரி பாஜகவினுடைய முகங்களாக, தேசிய அளவிலான முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள். அந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? இல்லை, அது எல்லாமே நீங்கள் அதிமுக கூட்டணின்னு பார்த்தீங்கன்னாலே எதிர்பார்க்காத பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாமே தோற்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த தடவை. அதான் இப்போ நம்ம இதில் வந்து கரெக்டாக இவரை செலக்ட் பண்ணி போடுறதுனா இல்லை, மொத்தமாகவே அவங்க விசிலுக்கு போடணும்னு முடிவு பண்ணி போட்டாங்கன்னு. இப்போ நல்ல உதாரணம் சொன்னீங்க, விஎஸ் பாபுவும் ஸ்டாலின் அவர்களும். அங்கே அந்த கொளத்தூரில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் ஸ்டாலின் ஜெயிச்சிருவார் 90% சொல்லுவாங்க. ஏடிஎம்கே வெறியர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெட்டலை இந்த ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே விஎஸ் பாபு ஜெயிப்பாருன்னு யாரும் சொல்லி கூட இல்லை. நான் சொல்றது தாவேக்காவோட பயங்கரமான ஆதரவாளர்கள் கூட சொல்லலை அங்கெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே ஜெயிக்கிறாங்கன்னா இது வந்து வேற மாதிரி ட்ரெண்ட். எதுவுமே எதிர்பார்க்காம அந்த வாக்குச்சாவடி போய் அப்படியே விசிலில் போடுறது. அவங்க நிறைய பேருக்கு விஎஸ் பாபு தான் நிற்கிறாருன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல போட்ட 82,180 வாக்காளர்களில் எத்தனை பேருக்கு விஎஸ் பாபு யாருன்னு கூட தெரியாது, பேர் தெரியாது, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. ஸோ இது வேற ட்ரெண்ட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுதான் நான் வந்து போட்டது தப்புன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது ஜெயிச்சது தான். இன்னொரு வந்து நம்ம சகோதரர் சொல்லும்போது அவரும் நம்ம பிசிகா சகோதரன் சொன்னார், எப்போ எதை எடுத்தாலும் கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து அந்த புள்ளி எங்கே போய்ப்பாங்கன்னா பாஜக எதிர்ப்பு. தயவுசெய்து பாஜக உள்ள விட்டுறாதீங்க, தயவுசெய்து பாஜக சொல்றது கேட்க பதட்டப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, எதுவும் நல்லதான் நடக்கும். இப்போ விஜய் தனியாக ஜெயிக்கிறாரு, அவர் வந்துட்டார், பட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன அர்த்தம், என்ன கொம்பு சீ விடுறாங்கன்னா தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகச்சிக்கிங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்காதீங்க, ஃபண்டு வரலாம் விட்டுருங்க, இருக்கவே இருக்கு மாநில சுயாட்சி, ஃபண்டு வராது, நீங்க ஏதாவது சொல்லிடுங்க வராதுன்னு பகச்சிக்குங்க, கேட்டா மோடி எதிர்ப்பா இருக்காரு, இப்படி பண்ணாதீங்க. அப்படி இருக்க மாட்டாரு விஜய் வந்து உண்மையிலே இல்ல, விஜய் வந்து உண்மையிலே நான் நினைக்கிறது எப்படின்னா 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்துற அளவுக்கு மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. விஜய் கண்டிப்பா பண்ண மாட்டாருன்றது எனக்கு தெரியும். அதனால அவரு கொள்கை ரீதியா என்னென்ன எதிர்த்துட்டோம், பாஜக எதிர்க்குங்க, அதிமுக எதிர்ங்க, ஆனா அரசாங்க ரீதியா எந்த திட்டம் உங்களுக்கு தேவை எது தேவையில்லைங்கிறத ஒழுங்கா அதை அனுசரிச்சு நீங்க மத்திய அரசு இருந்தீங்கன்னா மத்திய அரசும் உதவி செய்யும், மாநில அரசுக்கு நல்லது வரும். இந்த மாதிரி ஆனா மத்திய அரசோட கூட்டணியில இருந்த, அதாவது பாஜகவோட கூட்டணியில இருந்த சமயத்திலும் தமிழ்நாட்டிற்கு வெள்ளத்திற்கு தேவையான நிதியை வழங்கலன்னு திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு. அப்படியான சிக்கலை சந்திக்கிறோம்னு அவரே சொல்றாரு. அப்படி இல்ல, அதுக்கு நாங்க தகுந்த விளக்கம் என்ன சொன்னோம்னா, நீங்க கேட்குற 1000 கோடி 10,000 கோடின்னு வராதுங்க, தனித்தனியா அந்த துறைக்கு கொடுக்கணும். நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நாங்க இன்னும் சொன்னோம், பார்லிமெண்ட்ல உங்க திமுக சேர்ந்த எம்பிக்களே கேட்டாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு, துறை ரீதியா கொடுத்துட்டாங்க. நான் சொல்றது சண்டை போடாதீங்க, எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு கொடுக்கல, உங்க சண்டை போடுற தெரியுமா, நாங்கள் தனியா நிற்போம். சமீப காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுதான் விஜயோட பஞ்ச் டைலாக்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதிர்த்துறாதீங்க, யார் தெரியுமா என் முகத்தை காட்டுற, வேற முகம் இருக்கு, 3 முகம் இருக்குது, 10 முகம் இருக்குது, இப்ப டைலாக்லாம் பேசினாரு பாருங்க. இதெல்லாம் பேசாதீங்க, பேசிதான் அவர் இந்த நிலைமைக்கு வந்தாரு. அப்படி ஆகாது, நல்ல ஒரு உறவு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், மத்திய எம்ஜிஆரோட சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணுமா, பேசி 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 மத்திய அரசு சிரிச்சுக்கிட்டும் பேசுவாரு, இங்க வந்து அரிசி பிரச்சனைக்கு வந்து அங்க உண்ணாவிரதம் இருப்பாரு. அதுதான் அணுகுமுறை.
மாநில அரசுக்கு பிரச்சனை வரும்போது உண்ணாவிரதம் இருங்க, வேணும்னு கேட்கும்போது உரிமையோட கேளுங்க. எதை எடுத்தாலும் பாஜக பாசிச பாயாசம் எப்ப பார்த்தாலும் உள்ள வரும்போதே ஒரு விட்டுறாதீங்க, மோடி உள்ள வரக்கூடாது, மோடி கெட் அவுட், அப்புறம் வெள்ளை கொடை எடுத்துட்டு போறது, அப்புறம் பையனை கூட்டு போய் கெஞ்சறது, பையனை கூட்டு போய் தனியாக கெஞ்சறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மத்திய அரசு தயவு இல்லாமல் மாநில அரசு செயல்படுறது ஹெல்த்தியா இருக்காது. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுங்க. அது விஜய் அவர்கள் செய்வார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். உடனே நாங்க தான் விஜய் இயக்குறோம், நாங்க தான் பண்றோம் இப்பவே சொல்லிட்டாரு பாருங்க, விஜய் நீங்க தான் இயக்குறீங்கன்னாரு. கொஞ்ச நேரம் பத்தி சொல்றாரு, இல்ல திமுக இவங்க தான் தாவேக்கா வந்து திமுக தான் இயக்குதுன்னாங்க, அப்புறம் நாங்க இயக்குறோன்றாங்க. தாவேக்கா யார் இயக்குறது அவங்களுக்கே தெரியல இப்போ. ஆனா அவங்க ஆட்சிக்கு வரணும், வந்துட்டாங்க.